வணக்கம் நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து பட்டு பாவாடை தான் தைக்கிறத இப்போ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லென்த் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இடுப்பளவும் எவ்வளோங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ணணும். நான் சேரீயில் தான் இப்போ கட் பண்ண போகிறேன். சேரீயில் 2 பாவாடை 2 சட்டை அந்த மாதிரி தான் தைக்க போகிறோம். சட்டையோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து பாவாடையோட வீடியோ. ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் ஈவனாக இருக்கிற 2 செட்டுங்கிறதுனால நான் ஈவனாக ஒரே அளவில் 2 செட்டு கேட்டாங்க. அதனால் வந்து ஈவனாக சட்டைக்கு போக மீதி எல்லாமே அப்படியே வந்து பாவாடைக்கு ஈவனாக 2 பேர்த்துக்கு அளவாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து 2 பாட்டாக நம்ம 4 பாட்டாக வந்து மடக்கி நாச் போடணும். நாச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரத்தில் 2 ஓரத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிசுறு வரும் இல்லையா, அதனால் வந்து நான் இது வந்து பட்டி பாவாடை தான் தைக்க போகிறேன், கொக்கி வைக்கிற மாதிரி. அதனால் வந்து 2 கார்னர்லேயும் வந்து நான் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4ஆக வந்து நம்ம மடக்கி அதை நாச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் பிடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு நாச் வரைக்கும் நம்ம வந்து இடுப்போட அளவு இப்போ 20 வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை 4ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு பங்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நாச் வரைக்கும் நம்ம வைக்கணும். அதை தான் இப்போ நான் வச்சு ப்ளீட் பிடிக்க போகிறேன். ப்ளீட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கீழே எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாமே ஃபுல்லாக மடிக்க போகிறேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டி வைக்க போகிறோம். பட்டி வந்து அவங்க வந்து பார்டரில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்டரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உள்பக்கமாக வச்சு அடித்து வெளிப்பக்கமாக அந்த பார்டர் தெரிகிற மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து கொக்கி வைக்கிற மாதிரி தான் கேட்டாங்க. அதனால் வந்து அந்த பாவாடையிலே வந்து கொக்கி கோர்க்குற மாதிரி நம்ம துணியில் கட் பண்ணி அது 2 சைடும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ப்ளீட் வர்ற மாதிரி நம்ம அப்படியே வரிசையாக நம்ம அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டி மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைடில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் வந்து நம்ம கெட்டி தையல் போடணும். அப்போ தான் வந்து கொக்கி கோர்க்கும்போது அவங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் வந்து நம்ம அந்த கெட்டி தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடும் சுற்றி நம்ம அடித்து அதே மாதிரி எடுத்துக்கணும். அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம 2 கொக்கி வைக்கிற மாதிரி தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம 2 கொக்கி கோர்க்கும்போது இந்த மேலேயும் கீழே நகலாமல் ஒரே இடத்துல இருக்கும் பட்டி. அதுக்காக தான் சென்டர்லேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொக்கி வைக்கிற சைடு வந்து நம்ம ஒரு கிளாத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 ஃபோல்டாக நம்ம மடக்கி அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னரில் உள் சைடாக வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேண்ட்டுக்கெலாம் வைப்பாங்களே அந்த ஊக்கு தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அதில் கோர்த்துக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பி அதுக்கு வந்து பேண்ட் ஊக்குக்கு வந்து இன்னொரு இது வந்து தருவாங்க. அதையும் வந்து மேலே வச்சு நான் சிசரை வந்து அப்படியே திருப்பி அதை வந்து நல்லா அமுக்கி அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பியும் அந்த ஓப்பன் தெரியாத அளவுக்கு சுற்றி தையல் போட்டுட்டேன். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். கோர்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இடுப்பில் வைக்கும்போது உங்களுக்கு இடுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஜாஸ்தி இன்னும் டைட்டாக போடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி டைட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இடுப்பு அளவு இந்த ப்ளீட் பிடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே வந்து இடுப்பளவு நீங்கள் கரெக்டான அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து நீங்கள் எப்போவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வைக்கணும். ஜிப்பு சைடில் வந்து ஜிப்பு வைக்கிறவங்களா இருந்தால் 2 இன்ச்சு போதும். ஆனால் அதே இது வந்து நம்ம கொக்கி மாட்டுற மாதிரி அந்த மாதிரி இப்போ நான் தைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா 5 இன்ச்சு 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு வச்சு எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு வச்சு தான் நீங்கள் ப்ளீட் பிடிக்க ஆரம்பித்து தைக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம சைடு அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.